வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹில்ஸ் காப் சீசன் 1 எபிசோட் 9. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட பார்க்கலன்னா இந்த எபிசோட பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். ஹீரோவை தான் கட்டுறாங்க. நான் ஓவர் நைட்டில் பெரிய பணக்கார ஆகிட்டேன். அது எனக்கு நிறைய லோ கிரேடு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. நான் இதை நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப தப்பி குதிச்சிட்ருக்கேன். என்ஜாய் பண்ணலாம். நான் இவ்வளோ பெரிய ரிச் ஆகிட்டேனே, இவ்வளோ எனக்கு கிடைக்கும்னு தெரியாது. மாஸ்டர் நம்மகிட்ட Q1 பேக் தான் 2 ஆல்ரெடி இருக்குல்ல. இப்போ இந்த பேக் இதை என்ன பண்ணலாம், நம்ம இவங்களுக்கு 2 பேத்துக்கும் கொடுத்துடலாமா, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அவனோட சிஸ்டரும் சொல்லுது. மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீ நல்ல பொண்ணாக இருக்க, நீ இவங்களுக்கே கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர் சொல்லிடுறாரு. இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து போகலாம் ஜின்னு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஜின்னு கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த மாஸ்டர் அவர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார்ல, அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாருலன்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், இப்போ நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஒரு டேப்லெட் தயார் பண்ணணும், நம்ம அதுக்காக தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கோம். 1000 இயர்ஸ் ஓல்டு கேர்லெஸ் கிராஸ் இருந்துச்சுல, அந்த சிட்டிக்கு அவுட் சைடில் தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம போய் எலிக்ஸரை ஃபஸ்ட்டு மேக் பண்ணலாம், நம்ம போகலாம் ஜின்னு அப்படின்னு சொல்லி மாஸ்டரும் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆமாம் இவங்க யார், இவர் இவ்வளோ அழகாக இருக்கார், அது எங்கே இருக்காரு, இந்த எங்கான ஏஜ்லேயே கோல்டன் எலிக்ஸர் மாங்க வேறு ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணும் பார்த்துட்ருக்கு. இவங்க 2 பேரும் அந்த டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதை என்னன்னா வெடிச்சிருது. ஐயோ மாஸ்டர், நம்மளால இந்த தயார் பண்ணவே முடியாது போல், இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது இந்த டேப்லெட்டை, நம்ம இப்போ போயிட்டு அப்புறமா வரலாம் ஜின்னு, நீ கவலைப்படாதான்னு மாஸ்டரும் சொல்கிறாரு. அங்கே இருக்க பொண்ணு பார்த்துட்டு சிரிச்சிட்டு, யங் மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த டேப்லெட்டை தயார் பண்ணுறதுக்கு. யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குன்னு மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. இது எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாருங்க. நம்ம இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும். பின்னாடி இருக்கவங்களும் சொல்கிறாங்க நம்ம அந்த வாழை போய் வாங்கி ஆகணும். நான் இந்த பொண்ணு வேறு கம்மியான ஏஜில் இருக்கா, அதுவும் செகண்ட் ஆல்மோஸ்ட் வேறு இருக்கான். பரவாயில்ல, அந்த பொண்ணால் முடியுது, இது ரொம்ப ரிச்சானது மார்க் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு கம்மியான பிரைஸுக்கு தரேன்னு சொல்லி அந்த பொண்ணு அதை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இருந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி மாஸ்டர் கையிலையும் கொடுக்குறான். இது எங்களுக்கு கொடுத்துக்கிறமே நன்றி, இந்த ரிவார்டை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களும் அதை நம்ம போய் உடனே வாங்கி ஆகணும். அந்த ஸ்வாடை போயிட்டு எல்லோரும் வாங்க சீக்கிரம் போகலாம் சொல்லி பின்னாடி சண்டை போட்டுட்ருக்காங்க. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுறான். ஆமாம் மாஸ்டர், அந்த ஸ்வாடுன்னு சொல்லி பேசுகிறாங்களே, அது என்ன இதுன்னு சொல்லி ஜின்னும் கேட்குறான். ஒருவேளை அதை நான் வாங்கி நான் அதிக விலைக்கு விற்க முடியுமா, எனக்கு அதில் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் நினச்சி பார்க்குறாரு. சரிவா நம்மளும் இங்கேருந்து போகலாம், அது என்ன சொல்லி போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி அந்த ஏழை ஒரு இடத்துக்கு தான் அவங்க எல்லோரும் போயிருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தர் இதை வாங்கிக்கோங்க, இது வெறும் 10,000 ஸ்டோன் தான், அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்டோன் கொடுத்தா போதும், லோ கிரேடில், இதை யார் வேணாலும் வாங்கிக்கலாங்கிறான். 100 and 1000 சொல்லிட்டு அவன் ஜின்னும் ஏலத்துக்கு எடுத்துறான். என்னது இது, இவங்களை யாருனாலும் ஸ்டாப் பண்ணாங்க, இவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க போலயே, இப்படி எடுத்தால் நம்மளால் 7 எடுக்க முடியாது, இப்போ என்ன தான் பண்ணுறேன்னு அங்கே இருக்கவங்களும் பார்க்குறாங்க. யங் மாஸ்டர் ரொம்ப ரிச்சானவர் போலன்னு அந்த பொண்ணும் பார்க்குறான். இதுதான் இந்த உலகத்திலே டாப் கிரேடான ப்ராஸ்பரிட்டி ஃபயர். இது ராக்ஸின் ஃபயர் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது 1 மில்லியன் ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் மட்டும்தான். அந்த பொண்ணு எப்படியோ நான் இதை ஏலத்துக்கு எடுத்து அவனுக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிறான். ஆனால் ஜின்னு என்னடா 2 பில்லியன் சொல்லிட்டு அதை வாங்கிடுறான். இதோட இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவன் அதை அடித்து க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ என்ன பண்ணுறது, இங்கே இருக்கவங்களாம் நம்மளை பணக்காரங்கன்னு சொல்லி நினைப்பாங்க போலேன்னு மாஸ்டர்னு சொல்கிறாரு. மாஸ்டர் நீங்கள் தான் எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க, யாரையும் வாங்கலன்னு ஜின்னு சொல்கிறான். கங்க்ராச்சுலேஷன், இந்த ராக்ஸின் ஃபயரை நீங்களே வாங்கிட்டீங்க. அந்த இருக்க பொண்ணும் பார்க்குறா, இதை நான் எப்படி இதை அவர்கிட்ட வாங்குறதுக்கு, இது எனக்கு வேணுமே, கண்டிப்பாக இது எனக்கு வேணும், இந்த ராக்ஸின் ஃபயர், இதை நான் இவர்கிட்ட எப்படியா கேட்டு வாங்கி ஆகணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றான். ஓ நீ தானே அந்த ஆல்கெமிஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்கிறான். மாஸ்டர் இந்த ராக்ஸின் ஃபயர் எனக்கு வேணும், எங்கள் அப்பா ஒரு ஃபயரால் பொசஸ் பண்ணப்பட்டிருக்காரு, நான் உங்களுக்கு இதுக்கு பணம் கூட கொடுத்துட்றேன், இது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மாஸ்டர், எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்கா, இது வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கான். மாஸ்டர் இதை கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.